ஹாய் விவஸ். இன்னைக்கு மார்ச் 19 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து அங்க வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ காவேரி வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. அப்போனே காவேரியை பார்த்தோன்னே விஜய் வந்து இது பண்றாரு. அப்போனே காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இனிமே நான் உங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டேனோடனே என்ன அப்படின்னோடனே, நான் சும்மா தான் சொன்னேன்டி இந்த மாமி கிட்ட அப்படின்னோடனே, இப்ப காவேரி என்ன சொன்னாங்கன்னா, நீங்க என்னவோ பண்ணுங்க, நான் வந்து எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருக்கேன், புரிஞ்சுதோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே காவேரி மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, வலிக்குதா வலிக்குதா நல்லா வலிக்கட்டுனோடனே விஜய் வந்து அப்படியே சிரிச்சுட்டே தலையாட்டிட்டு, இல்லையே வலிக்கலையே அப்படியே சொல்றாரு. அப்போ உடனே காவேரி அப்படியே பார்க்குறாங்க, இதெல்லாம் உனக்கு சுத்தமா செட்டே ஆகாதும்மா, வேற எதனாச்சும் ட்ரை பண்ணு, இதெல்லாம் எனக்கு சிரிப்பா வருது அப்படின்னோடனே காவேரி சொல்றாங்க, இல்ல உண்மையை தான் பார்க்குறாங்க அப்படின்னோடனே, அப்படியா உனக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு எதிர்பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரெண்டு கை நீட்டிட்டு என்னைய மாதிரி இருந்தா ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ காவேரி முறைச்சிட்டே இருக்கிறாங்க. அப்புறமா காவேரி நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ விஜய் பின்னாடியே வராரு. அப்போ விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து கூடவே நடந்துட்டே பேசுறாரு. இந்த மாதிரி நான் இது வீட்டுக்கு போனேன். தாத்தா உன்னை கேட்டதா சொல்ல சொன்னாரு. பாட்டி கேட்டதா சொல்ல சொன்னாரு. அவங்க 2 பேருக்காகனாச்சும் நீ வீட்டுக்கு வரலாம்ல அப்படின்னோடனே, இப்ப காவேரி கேட்குறாங்க, எதுக்கு இப்படி உரசிட்டே வரீங்க? கொஞ்சம் தள்ளி நடக்கலாம்ல அப்படின்னோடனே, விஜய் வந்து ரொம்ப தள்ளி நின்னுட்டு, போதுமாம்மா இப்படி நிக்கவான்னோடனே, இது சரி வராது. நின்னே பேசுங்க. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அப்படி சொல்லிட்டு காவேரி பேசிட்டு இருக்கும்போதே அந்த ஹவுஸ் ஓனர் வர்றாரு. ஐய்யய்யோ! ஹவுஸ் ஓனர் வர்றாருன்னோனே, அவர் வந்து நமக்கு என்ன? அவர் என்ன நமக்கா ஓனர்? அப்படின்னோனே, ஏங்க அவர பொறுத்தவரைக்கும் நம்ம டெனன்ட்டுங்க அப்படின்னோனே, அப்ப நம்மள பொறுத்தவரைக்கும்னோனே, ஐயோ! இவர் போய் பார்த்து கோதாவரியோட அம்மா கிட்ட போய் போட்டு குடுத்துட்டாருன்னா, நமக்கு தாங்க பிரச்சனை அப்படின்னோனே, இப்ப விஜய் கிட்ட வந்து நீங்க இங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்க சொல்லிட்டு காவேரி போயி ஹவுஸ் ஓனர் கிட்ட அவங்களா போய் பேச்சு குடுக்குறாங்க. நீங்க இந்த பையனுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும், சரி பொண்ணு பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, பார்த்தீங்களா இவர் என் பின்னாடி சுத்திட்டு இருக்கிறாரு. இப்படி ரொம்ப வலிவாரா இருக்கும். இப்படி இழுச்சு இழுச்சு பேசிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் பார்த்து வைங்க அப்படின்னோனே, இப்ப விஜய் வந்து இவளா போய் பேசி என்னமோ போட்டு விட்டுட்டா. நம்ம இப்படியே திரும்பி போயிற வேண்டியதான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே திரும்பிடுறாரு. இப்ப ஹவுஸ் ஓனர் என்ன நினைக்கிறாருன்னா, இத பத்தி மாமி கிட்ட சொல்லி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, குமரன் வந்து காசெல்லாம் எண்ணி வைக்கிறாரு. அப்புறமா கங்கா கிட்ட வந்து இந்த மாரி சீர் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும்? எனக்கு வந்து ஒரு லிஸ்ட் குடு அப்படிங்கிற மாரி கங்கா கிட்ட கேட்குறாரு. அப்ப கங்கா வந்து இந்த மாரி குமரன் அவங்க அப்பா மாரி எல்லாமே செய்றாரு சொல்லிட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. கா காவேரியும் கங்காவும் கீழ போய் ஹவுஸ் ஓனர் கிட்ட போயிட்டு, அந்த மாமி இருக்காங்களா, அவங்க கிட்ட போய் விஷயத்த சொல்லி இந்த மாரி பார்க்கிங்ல நாங்க வந்து இது போட்டுக்கலாமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அதுக்கு என்னடி தாராளமா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து தாத்தாக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி, இந்த மாரி காவேரி நான் ரோட்ல பார்த்த விஷயத்த, பேசினது எல்லாத்தையும் பேசிட்டு, "அண்ணா நான் எக்ஸ்ட்ரா ஒண்ணும் சேர்த்து பேசிட்டேன் தாத்தான்னோனே." "என்னடா சொன்ன?" அப்படின்னோனே, "இந்த மாரி வெண்ணிலாவும் நல்லா இருக்கிறா. அவளுக்கும் இப்போ பழைய ஞாபகம்லாம் வந்து நல்லா பேசிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டேன் தாத்தான்னோனே." "உன்ன எனக்கு திட்டுறது கூட மனசு வரல. ஃபோன வைடா." அப்படி சொல்லிட்டு தாத்தாவ திட்டிட்டு ஃபோன வச்சுடுறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, விஜய் வந்து மாமி கிட்ட கேட்குறாரு. அங்க என்ன ஃபங்ஷன் ஏதோ தடபுடலா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னோனே, இந்த மாரி அந்த வீட்ல ஒரு சின்ன பொண்ணு இருப்பாள்ல, அந்த பொண்ணு வந்து வயசுக்கு வந்துட்டாடா. இவங்கன்னா அப்போ உடனே என்ன செய்வாங்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இவங்கலாம் இந்த மாரி சவுத் சைட்ல நெறைய சீரெல்லாம், தட்டெல்லாம் இது பண்ணி செய்வாங்கன்னோனே, அப்ப நம்ம பண்ணிற வேண்டியதா அப்படின்னு விஜய் நெனைக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.